ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஒரு ரெகுலர் விலாக் வீடியோ மாதிரி எடுத்து ரொம்ப நாளாகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ப்ளஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு மாவு அரைக்காமல் ஒரு 4 வாரம் ஓட்டிட்டேங்க. எப்படியோ ஒரு மாதம் கிட்டத்தட்ட அரைச்சி. ஏன்னா கேம்பிங் போனோம் இல்லையா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாவு காலியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அரைக்கலாம், அடுத்த வாரம் அரைக்கலாம், அப்படியே ஓட்டிட்டேன். ஏதோ ஒரு சாப்பாடு இல்லை டிஃபன் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டேன். இப்போ எனக்கே வந்துட்டு இட்லி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாவு வந்துட்டு நேற்று நைட்டு ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். இன்றைக்கி மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்ரியை க்ளீன் பண்ணணுன்னு தான் இருக்கேன். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பேண்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வீடு குடி போகிறப்ப வந்தோம் இல்லையா, அந்த டைமில் ஏதோ இருக்கிற திங்ஸை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சது. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்துட்டு எடுக்கவே இல்லை, க்ளீன் பண்ணவே இல்லை. அப்படியே இப்போ சுத்தம் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்தேன். க்ளீனிங் நான் சொல்கிறது ஆர்கனைஸ்டிங்காக வைக்கிறது சொல்கிறேன். நிறைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டாக தான் இருக்கும் பேண்ட்ரியில் வந்துட்டு. ஏன்னா நான் பசங்களுக்காகவும் சம்டைம்ஸ் பொருள் இங்கே வைப்பேன், என்னோடய ஞாபக சக்திக்காகவும் பொருளை வந்து இங்கே வைப்பேன். கிச்சன் பெருசுன்றதுனால கிச்சனில் இருக்க ஷெல்ஃபு ஸ்டோரேஜ் இதுலேயே வந்துட்டு நான் கிராசரி எல்லாமே பெரும்பாலும் அடிக்கிடுவேன். பேண்ட்ரியை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மற்ற பொருள்லாம் இருக்குது இல்லையா, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்கு தான். கீழே இருக்க பெரிய டப்பாவில் தான் மோஸ்ட்லி கிராசரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கிராசரி வச்சுருப்பேன். ஸோ பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ ப்ளஸ் பேண்ட்ரி டூர் கூட போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமாக போடுறேன் நான். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட அடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது. கடையிலேருந்து எது வாங்கிட்டு வந்தாலும் அப்படி அப்படியே கொண்டு வந்து வச்சுருவேன். அதுலேயும் நான் ஒரு 10 நாள் பேண்ட்ரி பக்கம் வரலை அப்படின்னா பேண்ட்ரி தலைகீழாக இருக்கும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க, அந்தந்த பொருள் அப்படி அப்படியே இருக்கும். ஸோ அதனால் பேண்ட்ரி என்னோடய கண்ட்ரோலில் கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் எதுவுமே நான் என்னோடய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்க மாட்டேன். கிச்சன் கூட சரி. ஏன்னா கபிலன் இப்போ சமைக்கிறான்றதுனால கிச்சனை வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கும் நான் விடுவேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கர என்னை விட அவங்க ரொம்ப க்ளீனிங் ஓசிடி. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு க்ளீனாக வச்சுப்பாங்க, ஆனால் ஆர்கனைஸ்டாக வைக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்கணும்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு அது சுத்தமாக இருக்கான்னு மட்டும் பாரு, ஏன் வந்துட்டு கரெக்டாக அதே இடத்துல ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன், இது வீடு மியூசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த டைலாக் மட்டும் சொல்லிடுவாங்கங்க. பட் எது எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அது ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் பிடிக்கும். சில இடம்லாம் வீட்டில் வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, இவங்க என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். அந்த மாதிரி விட்ட இடங்களில் நிறைய இருக்குது. அதோட மெயின் வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் ரூம். மோஸ்ட்லி இப்போ அதுவும் ஆஃபீஸ் ரூம் மேலே போனதுக்கப்புறம் நாங்கள் போகிறதே கூட அவாய்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா போனால் எனக்கு பிபி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு அழகாக வைங்க, நீட்டாக வைங்க, ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஒரே வார்த்தை வரும் வாயில், சுத்தமாக இருக்குது எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதனால் நான் அந்த பக்கமே நான் போகிறதில்ல. நீங்கள் ஏதோ பண்ணிக்கிங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீடும் இப்படி தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தோணும், இந்த மாதிரி யாராவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஓட்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டே வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அது எப்படி பண்ணேன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேன். இப்போயும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நான். ஸோ நைட்டே பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து பால் பிடிக்காது. அதனால் நான் வந்துட்டு ஆல்மண்ட் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸு, ஆல்மண்ட் மில்க்கு, அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இல்லையா, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ஹனி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஸ்வீட் சேர்க்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்ஸ், 2 டேட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் வால்நட், இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நைட்டே வந்து ஊற வச்சுருவேன். காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா அதில் ஊறி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் காலையில் வந்துட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையில் கூட அதை சேர்த்துக்கலாம். இது கூட காலையில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, பனானாவோ இல்லைனா வந்துட்டு ஆப்பிளோ இல்லை 2 சேர்ந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் சுகர் சாப்பிட மாட்டேன், ஆனால் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே நான் போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதனால் ஹனி வேணாம் அப்படின்ட்டாங்க. பெரிய பையனும் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டான், அவனும் நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அவனும் சாமிக்கு வேண்டிட்டு விட்டுட்டான். ஸோ அதனால் அவனும் வந்துட்டு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். எங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்டா போர் அடிச்சிடும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு ஃப்ரூட் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு நாள். ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்டாச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுவுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் இல்லாமல் சாப்பிட்றதும் நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்றதுமே நல்லா தான் இருந்துச்சு. எங்களோட இந்த டே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 5:30க்குங்க. அதுக்கு நிறைய கிளாஸஸ் அவன் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் காலையில் 5:30க்கு தான் எழுந்திரிச்சோம் அப்படின்னா தான் அவனை 6 o'clock வீட்டிலேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பேன், பசங்களை வந்துட்டு கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு.
ஸோ சம்மர்லேயுமே பயங்கர பிஸியாக தான் போயிட்டுருக்கு. எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கோ அடுத்து என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர டைட்டாக போகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் சம்மரில் இவ்வளோ பசங்க வந்துட்டு இவ்வளோ பிஸியாக இருக்கிறது. ஸோ அது ஒரு பக்கம் நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் சம்மரில் கூட பசங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுதே அப்படின்னு தோணுது. ரொம்ப நிறைய கிளாஸஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வந்துட்டு ஒரே கிளாஸே வந்துட்டு 2 போகிறான். மார்னிங் 1 ஈவினிங் 1லாம் போகிறான். ஸ்விம்மிங் வந்துட்டு மார்னிங் 1 ஈவினிங் 1 போகிறான். காலையில் வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஆர்ட்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கடையில் மேத் கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு டெஸ்ட்லாம் எடுத்தோம். பட் மேத் வந்துட்டு அவன் இருக்கிற லெவலில் தான் கரெக்டாக இருக்கான் அப்படின்றதுனால வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் வந்துட்டு வீக்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பசங்களோட என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கக்கூடிய வயசு இந்த ஊரில் நான் பார்க்குறது பிஃபோர் 5th கிரேடு தாங்க. 5th கிரேட் வரைக்கும் அவங்க வந்துட்டு எல்லாமே கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 6th 7th போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு ரியலி அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஓகே. அதை தாண்டி மற்ற ஏதாவது ஆர்ட்ஸோ இல்லை மற்ற எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் டைம் அவங்க கண்டினியூ பண்ணலாம், தப்பே இல்லை. பட் எல்லா கிளாஸ்லேயும் போட்டு எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 1st கிரேடு லீவ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி போட்டாலும் பசங்களால் வந்துட்டு டூ மச் ஆஃப் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னாலும் அவனுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை அப்படின்றது தெரியாது. ஸோ 1st கிரேட் அப்படின்றது ஒரு நல்ல ஏஜ். அவங்க வந்துட்டு என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு. பெரிய பையனை வளர்த்து அவன்கிட்ட பண்ண எரரெல்லாம் வந்துட்டு இவங்கிட்ட வந்துட்டு அவன்கிட்ட ட்ரையல் அண்ட் எரர் பண்ணோம். இவங்கிட்ட வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவனுக்கு எது வருது அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக அவனை வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் போகுது சம்மர் வந்து எங்களுக்கு. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது மாதிரி வந்துட்டு இப்போ அவங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை, என்னை ஓரளவுக்கு தான் எனக்கும் வந்துட்டு என்னாலையும் தாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரே கமெண்ட்டை ஒருத்தவங்க 10 வீடியோவில் சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் ஒன்று தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொருத்தவங்க ரொம்ப அசாதாரணமாக சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் வந்து என்னது நீங்கள் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் அப்படி பேச மாட்டேன். நான் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்க 100% எல்லாம் தெரிஞ்சவங்களாகவே இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் சேனல் போடுவாங்க. ஸோ அதனால் கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு வலிச்சா அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தா நம்மளால் அதை தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சு சொல்லுங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றோ முந்தா நாளோ நான் போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண உடனே அவங்க நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் போட்ட கமெண்ட் எனக்கு பார்த்தப்போ என்னால் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நானே பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹர்ட்டாக போட்டிருந்தீங்க. அப்போது நீங்கள் போடுறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நான் ஒன்று பதில் சொல்லும்போது மட்டும் ஏன் உங்களால் அதை வந்து ஏற்றுக்க முடியல? இவ்வளோ வீக்காக நீங்களே இருக்கீங்க இல்லையா? அப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும் மனசு எதுவுமே இல்லையா? ரொம்ப எப்படி சொல்கிறது, தகாத வார்த்தைகள், கொச்ச வார்த்தைகள் எவ்வளவோ கடந்து தான் வந்து யூடியூப் வந்து பண்ணி பார்த்துட்ருக்கோம். யூடியூப்பில் வர இன்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது, நிறைய ஹாப்பினஸ் இருக்குது அதில். இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் நோக்கமாக இருக்கும். ஸோ அதனால் யாரையும் கஷ்டப்படுத்தணும், நான் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் வந்துட்டு யூடியூப் கொண்டு போகலைங்க. யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்ல. பார்த்துட்டு கீழே ஒரு கேவலமான ஒரு கமெண்ட்டை போட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்க பார்க்குறவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்படி போகணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் இக்னோர் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், யூடியூப் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி பர்மிஷன் வாங்கி தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்தப்போ ஹஸ்பண்ட் ஒன்றே தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் கடந்து போகணுன்றதுக்காக தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆள் தானே, நம்ம கமெண்ட் பண்ணிடலான்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா லைஃப் டைம் அந்த மெமரிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல வைபோட எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். இதை சொல்லணும்னு தோணுச்சு. நான் மனசு கஷ்டப்பட்டு இதை சொல்லலை.
ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற யோசனையில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன், போகாமலாம் இல்லை. அதையும் மீறி 1, 2 வலிக்க செய்யும்போது மட்டும்தான் அதை வந்து நான் ஷார்ட்ஸ்லேயோ வீடியோஸ்லேயோ ஷேர் பண்ணுறேன். இது இது வந்து மனசு வலிக்குதுன்றதுக்காக சொல்லலை. இது மாதிரி நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்காக தான் இதை சொன்னேன். ஓகே, வெயிட் லாஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி ஏன் அப்டேட் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டிங்க. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த தடவை எனக்கு வெயிட் குறையல. இன்ச்சு லாஸ் ஆகிருக்கு. நான் வந்து XXL இருந்துட்டு XL வரைக்கும் வந்தது தான் அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா. இப்போ எனக்கு ஒரு சில ப்ராண்டில் எல்லே பத்துது. XLமே வந்து நல்லா லூஸாகவே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இன்ச் லாஸ் ஆகிருக்கே தவிர இந்த தடவை வெயிட் லாஸ் ஆகலை. வெயிட் வந்துட்டு 77 தான் இருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் அன்ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு 69 தொடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அதை பண்ண முடியல. இருந்தாலும் நான் வெயிட் ஏறாமல் இன்ச் லாஸ் ஆகிருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கும் நான் பண்ணுற தப்பு தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். என்னால் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியல. நான் நினச்சேன் சம்மர் அப்படின்றதுனால நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்பேர் டு வின்டர் என்னால் வந்துட்டு சம்மரில் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வீட்லேயும் வேலைகள் நிறையா இருக்குன்றதுனால பண்ண முடியல. நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. நீ பிரேக்ஃபாஸ்ட்டை முதல்ல முடி, நான் மாவை கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்லா வேலையும் ஒரு 7:30, 8க்குள்ளார முடித்தேன் அப்படின்னா தான் என்னால் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும். ஸோ அதனால் கடன்னு எல்லாத்தையும் காலையில் 5:30லேருந்து இந்த டே ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்குங்க. யூடியூப் ஜேர்னி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னால் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இதுக்காக நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள்லாம்னு வச்சுக்கோங்களேன். அவமானம்லாம் நிறைய பட்டிருக்கேன். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாலையும் பட்டிருக்கேன், சொந்தக்காரங்களாலையும் பட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு 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 சில 1, 2 வார்த்தையில் இதை வந்துட்டு நான் இது பண்ணிட்டு போயிட முடியாது. நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ போடணும், உங்களுக்கு தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களால் தாங்கிக்க முடியலல்ல, நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாடி ஷேமிங் அந்த மாதிரிலாம் வரும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். நான் போடுற ஒரு 100% உழைப்பு கண்ணு முன்னாடி தெரியுது. டெய்லி வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதையும் தாண்டி நான் என்ன பண்ணால் நீங்கள் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை போடுறத நிப்பாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இன்றைக்கி நேற்று ஷார்ட்ஸில் ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, மலர் இதெல்லாம் இப்படி தான் இருக்க செய்யும், வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ பேர் நம்ம தாண்டி வந்திருப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அஃப்கோர்ஸ் 100% ட்ரூ. அந்த கமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆறுதலாகவும் இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்றது அந்த கேள்விக்கான இது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஓகே, நான் வந்துட்டு அதை ரொம்பலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப பார்த்த உடனே கோவம் வரும் இல்லையா சிலதெல்லாம், அந்த மாதிரி கோவம் வந்து தான் நேற்று வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. யூடியூப் ஜேர்னி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தாங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லவா, நான் நார்மலாக என்னோடய வீட்டு வேலையை 20 நிமிஷத்தில் செய்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்ஸோ வீடியோவோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வீடியோவுக்கு 3 மணி நேரம் ஆகும். காரணம் எக்ஸ்ட்ரா நான் செய்கிற வேலை இல்லாமல். காரணம் என்னென்னா, ஆங்கிள் மாற்றி வைக்கணும். நான் வந்துட்டு வீடு க்ளீனாகவே இருக்குன்றதுனால எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. எது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஷார்ட் வந்துட்டு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னோடய ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஷார்ட் வந்துட்டு போயிடும். அதை நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை வந்து பண்ண முடியாது. திரும்பி அந்த வேலையை திரும்பி செய்யவும் முடியாது. இப்போ நான் கட் பண்ணுறேன் பூச்செடியை, அந்த வேலையில் ட்ரெஸ்ஸு சரியில்லை அப்படின்னா திரும்பி நான் வந்து அதை கட் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அது கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் திரும்பி போய் நல்ல செடியை கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்ட்ரெஸ்ட்டும் ஆசையும் என்ன சொல்கிறது, அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த தொழிலை நம்ம அவ்வளோ நேசித்தா மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும். நான் ரொம்ப நேசித்து தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இது ஈவினிங் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, நேற்று வச்சு தால் இருந்துச்சு, இன்றைக்கி அதை வச்சு ஓட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். மாவு வந்து நல்லா பொங்கிருச்சு. ஒரு 5 ஹவர்ஸ்லேயே நல்லா பொங்கி வந்துருச்சு மேலே வரைக்கும். 6 ஹவர்ஸ் யூஸ்வலாக வச்சுருப்பேன், ஆனால் 5 ஹவர்ஸ்லேயே பொங்கிருச்சு. வெளியில் வச்ச மாவு இன்றைக்கி நைட்டு 11 மணி ஆனாலும் பொங்காது போல், அந்த மாதிரி தான் இருக்கேன். பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த பக்கம். ஸோ அது அப்படியே தான் இருக்குது. மழை எப்படி பெய்யுது பாருங்கள், கொட்டுன்னு கொட்டி தள்ளிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் விடாமல் அடிச்சுது. சடன்னு சொல்லிட்டு அடித்த வெயிலுக்கு இந்த மழை வந்துட்டு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு.
ஸோ யாருக்கெல்லாம் மழை பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து மாறாத ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. மழை வந்துட்டு அப்பையும் பிடிக்கும், இப்பையும் பிடிக்கும், எப்பையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப குட்டி வயசில் மழை பெஞ்சா பிடிக்காது. ஏன்னா அப்போ நாங்கள் வந்துட்டு கூரை வீட்டில் இருந்தோமா, அந்த அட்டைப்பூச்சிலாம் வரும், அதனால் அப்போ பிடிக்காது. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஜிம்முக்கு போகிற வரைக்கும் மழை இல்லை, போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் செம்ம மழை. ஒரு வழியாக வந்துட்டேன், காரை கொஞ்சம் தூரமாக பார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஜிம் அங்கே இருக்குது, எவ்வளோ காரை தாண்டி பார்க் பண்ணியிருக்கேன்னு. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். இப்போ எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறலான்னு தெரியல, பட் பொறுமையாவது வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் பேண்ட்ரி க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலை இருக்குது. டைம் வந்துட்டு இப்போ 7:30 ஆக போகுது. ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு, சாம்பார் வந்து இன்ஸ்டாபாட்டில் வச்சுட்டு தான் வந்தேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் வந்து பேண்ட்ரி க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ரேப்பப் பண்ணிட்டு ஒரு 9:30க்கு பெட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி பண்ணுறேன் என்னன்னு சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வெட்டாக தான் இருந்துச்சு. வந்து ட்ரெஸ் மாற்றலாம் எனக்கு டைம் இல்லை. வந்த கையோடு அப்படியே வந்துட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சு இட்லி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டாபாட்டில் சாம்பார் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டா ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் நைட்டு குளிச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காலையிலே ஃப்ரெஷ் ஆகிடுவேன், காலையிலே குளிச்சுருவேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறேன். இன்றைக்கி மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து குளிச்சுட்டு தூங்கினேன் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இட்லி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு துணி போட்டு போடுறது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை, அது துணியை துவைக்கிறதுக்கு நம்ம வந்து அப்படியே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு துணி போட்டு சுடுற இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு இட்லி வந்துட்டு நீங்கள் நார்மலாக குக்கரில் ஊற்றி எடுக்கிறதுக்கும் துணியில் போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் துணியில் போட்டு எடுக்கும்போது தண்ணி தெளிப்பீங்க தெரியுமா, அந்த தண்ணி டக்குன்னு அப்சர்வ் ஆகிக்கும் இட்லியில் வந்துட்டு. அதுவும் ஒரு ரீசன் இட்லி துணியில் இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு. ஸோ சாம்பார் வந்து ரெடியாக இருக்குங்க. இன்ஸ்டாபாட்டில் போகும்போதே வச்சுட்டு போயிட்டேன், அதனால் ரெடியாக இருக்குது. பட் கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், திரும்பியும் சாட்டை மூடில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேனா, அந்த உருளைக்கிழங்கை லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டேன் அப்படின்னா திக்காயிடும். ஸோ அதனால் சாட்டை மூட ஆன் பண்ணி விட்டுட்டேன். மேலே கொத்தமல்லி போட்டுட்டேன், தாளித்து கொட்டிட்டேன் அப்படின்னா சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி இல்லை, இட்லி சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னமோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா அடுத்த நாளுக்கும் வருமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டேன். இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நான் இன்னும் பேண்ட்ரி பக்கம் போகலை, இட்லி இதுலேயே வந்துட்டு டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ சைட் பை சைட் கிச்சனை வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேங்க. டெய்லி சமைக்கும் போது கூட தொடச்சிடுவேன். இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை கூட மேலே அந்த பாத்திரம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருவேன். அதனால் எனக்கு அங்கே எண்ணெய் கப்பு இருக்காது. ஆனால் உள்ள பேண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத டப்பாலெல்லாம் அப்படியே கொட்டி கொட்டி வச்சுருந்துருப்பேன். அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெருங்கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணணும், கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இட்லி மாவுக்கு இன்னமும் நிறைய பேர் ரேஷியோ கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்பப்போ 4 கப்பு இட்லி அரிசி அப்படின்னா 1 கப்பு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக புஸ்புஸ்ன்னு இருக்கும். வெந்தயம் வந்துட்டு இட்லி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி உளுந்தை வந்துட்டு ஊற வச்சுட்டும் கழுவுனீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கலர் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வெந்தயம் சேர்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் கலர் மாற தான் செய்யும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் வெந்தயத்தை நீங்கள் வந்துட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டிங்க அப்படின்னா சத்து எல்லாமே போயிடும். ஸோ அதனால் அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு சாட்டை மூடில் வச்சேன் இல்லையா, இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 கொதி வச்சு அப்படின்னா கரெக்டாகிடும். உருளைக்கிழங்கு வந்து அப்பப்போ அப்படியே லைட்டாக பெரிய உருளைக்கிழங்காக தான் போட்டேன், இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சு. அதனால் அப்பப்போ அப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு சாம்பார்னால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. நம்ம அம்மாலாம் இதை பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் பேசுவீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சில பாத்திரம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது அம்மா சொல்லுவாங்க கிச்சனில், நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, இந்த பாத்திரத்துக்கெலாம் இந்த ஊருக்கு வரணும்னு அமைப்பு இருந்திருக்கு, அதனால தான் இதெல்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு கூட சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அதில் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறது, அங்கே சைடில் இருக்கு இல்லையா ஒரு ஹாட் பாக்ஸு, அந்த ஹாட் பாக்ஸ் வந்து அடிக்கடி நினைப்பேன். அந்த ஹாட் பாக்ஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட சித்தி, அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. அவங்க அப்போ தான் இங்கே மூவ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. எங்கள் கல்யாணத்து அப்போ தான் வந்துட்டு சென்னை வந்தாங்க. இல்லை சென்னை இல்லை, கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆனாங்க. கோயம்புத்தூருக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எங்கள் வெட்டிங் டேக்கு கொடுத்த எங்கள் ஆமாம் எங்கள் வெட்டிங் டேயில் கல்யாணம் ஆகிட்டு, ஆனால் கல்யாணத்தில் கொடுக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க, எப்பயோ பார்த்தப்போ கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் அது. ஸோ அந்த இது வந்துட்டு நான் இந்த ஊருக்கு வந்துட்டு
அம்மா வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் வரும்போது எடுத்துகிட்டு வரல. அப்போ நான் வந்து நினப்பேன், இந்த பாத்திரத்துக்கு அமைப்பு இருந்திருக்கு, இது வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு அடிக்கடி அந்த மாதிரி சொல்லுவேன். அப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அவங்க வீட்டில் வந்துட்டு ஸ்பூனோ தட்டோ ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சித்தி அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த இந்த ஸ்பூனுக்கும் தட்டுக்கும் இங்கே வர்றதுக்கு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் சொன்னாங்களாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அமெரிக்கா போகணுன்னு அமைப்பு இருந்திருக்கு, அதனால தான் அதை நான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் நான் தான் அந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நான் வந்து குக்கர் கூட பேசுவேன், விளக்கமாறு கூட பேசுவேன், என் ஐலாண்டு கூட பேசுவேன், நீ எவ்வளோ தாங்குறல பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன், உன்னை நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறேன், சுத்தமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் வீட்டில் எல்லாத்துக்கூடயுமே பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஐயோ நீ எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற, நீங்கள் அம்மா மாதிரியே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அப்போ நான் யோசிப்பேன், அப்போ உங்கள் அம்மா மாதிரி இருக்கேன் நான், அப்போ உன்ன மாதிரி நல்ல பிள்ளையாக நான் வந்துட்டு என் பிள்ளைய வளர்த்துருவேன்ல, உங்கள் அம்மா மாதிரி அப்படி நான் கம்பேர் பண்ணிப்பேன். அது என்ன பாசிட்டிவ் நோட் அதுலேருந்து எடுத்துக்க முடியுமோ அப்படி தான் எடுத்துப்பேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு தடவை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்துச்சு. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னுவேன். அவள் அவங்க அம்மா அளவுக்கு வயசானவன்னு சொல்லியிருக்கா, உனக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை அவங்க அந்த மாதிரி எண்ணத்தில் அதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அவங்க வந்துட்டு நான் அந்த மாதிரி பேசுவேன், அவங்க அம்மாவும் பேசுனதை கேட்டிருக்காங்க, அவங்க அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் ஒவ்வொருத்தரோட திங்கிங்கும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அதை நெகட்டிவாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு அவங்க பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது, நான் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு அப்பப்போ தோணும். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் இதை உங்க கூட நான் கேட்குறேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது பேசியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா, கடந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எல்லோரும் போய் படுத்துட்டாங்க. ஆனால் வேலை முடியவே இல்லை. நான் வேலை முடிச்ச டைமை லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு படம் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். சரி போய் படுத்துடலாம் அப்படின்ட்டு லைட்டை டேர்ன் ஆஃப் பண்ணும்போது அப்படியே திரும்பி கிச்சனை பார்த்தேன்னா, என் கிச்சனை இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பொருளோடு விட்டுட்டு போய் நான் பார்த்ததே இல்லை. வீடு ஃபஸ்ட்டு வந்தப்போ கூட கிச்சனை தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணேன். ஸோ அதனால் இது மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி ரிட்டன் வந்துட்டு ஒரு படத்தை போட்டு விட்டேங்க. ஸோ அந்த படத்தை கேட்டுக்கிட்டே பார்க்கல, அந்த படத்தை கேட்டுக்கிட்டே வந்துட்டு வேலை செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணேன். எல்லாமே எப்படி சொல்கிறது, அந்த எண்ணெய் கப்போடு இருந்துச்சு. கிச்சன்லேயே இருக்கு இல்லையா பேண்ட்ரி, அதனால் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கப்போடு இருந்துச்சு. எல்லாத்தையும் தொடச்சி பொறுமையாக எடுத்து வச்சிட்டேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு கீழே இருக்க அரிசி கொட்டி வச்சுருக்க கண்டெய்னர் வந்துட்டு நான் வந்துட்டு காஸ்கோவில் வாங்கினேன். 2 கண்டெய்னர் உங்களுக்கு $31 $32 வரும் டேக்ஸோட. ஸோ அது அந்த மாதிரி தான் அங்கே வாங்கினது. நான் வந்துட்டு 3 செட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் அதை வந்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால நான் ஷேர் பண்ணேன். ஒரு பேண்ட்ரிக்குள்ளார எவ்வளோ பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வீடு வாங்கினதே வந்துட்டு பயங்கர டபுள் மைண்டில் தான் வாங்கினேன். வாங்கலாமா வேணாமா, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ரொம்ப வந்துட்டு பேண்ட்ரிக்காக செலவு பண்ணுற மனநிலைமையில் நான் இல்லை. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று $2.5 இதில் போட்டிருந்தாங்க வால்மார்ட்டில். அது அன்னைக்கு ஏதோ இந்த ஏதோ வீக் டே டீல் இது மாதிரி ஏதோ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அது $4 போட்டிருக்காங்க. சரி ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த க்ரேயில் ஒரு 4 க்ரே, ஒயிட்டு வந்துட்டு ஒரு 2 அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஒரு ஒயிட்டு ஒரு க்ரே, ஒரு ஒயிட்டு ஒரு க்ரேன்னு வைக்கலான்னு பார்த்தேன். பட் ஒயிட் வந்து அந்த டைமில் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் நான் ரொம்ப வந்துட்டு பேண்ட்ரிக்குன்னு செலவு பண்ணவே இல்லை. மற்ற பாக்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தது தான், பெருசாக நான் ஒன்றும் வாங்கவே இல்லை. இப்போ புதுசாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸ்கெட் தான். இது 3ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேண்டிலோடு அது வந்துட்டு நான் ஒரு தடவை ஐக்கியாவில் பார்த்தேன். ஐக்கியாவில் வந்துட்டு $16 $17 போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்துட்டு வாங்காமே வந்துட்டேன், இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ ராஸில் வந்துட்டு $7 போட்டிருந்தேன், அதனால் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாகவும் இருக்குது, நல்லா நிறைய வந்து வெயிட்டும் தாங்குது. டைம் பார்த்திங்களா 11:54 ஆகிடுச்சு. இப்போ தான் கிச்சனை க்ளீன் பண்ணி முடித்தேன், பேண்ட்ரியை க்ளீன் பண்ணி முடித்தேன். ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்குது. பேண்ட்ரி டூர் நான் தனியாக சீக்கிரமாக போடுறேன், மேபி இப்போயே கூட போடுறேன் அடுத்த வீடியோவில். ஏன்னா கொஞ்சம் அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும்போதே காட்டிடலாம் இல்லையா. அப்புறம் மிஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்டுவேன், காட்டாமலாம் இல்லை. அடுக்கி வச்சுட்டு தான் வீடியோ டூர் போடணும் அப்படின்லாம் இல்லை, அழகாக இருக்கும்போது எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன்.
இந்த பேண்ட்ரி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு பெரிய பேண்ட்ரி தான் இது வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. டைம் வந்துட்டு 11:55 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வேலை முடியல. ஓவர் நைட் ஓட்ஸ்க்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ அளவு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு எடுத்து ஊற வச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியும் வீடியோ ஆன் பண்ணாமல் ஊற வச்சிட்டேன் அப்படின்ட்டு. அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு ஓட்ஸ் எடுத்துப்பேன் ஒரு ஆளுக்கு. அதில் வந்துட்டு 1/2 கப்பு வந்துட்டு நம்மளோட ஆல்மண்ட் மில்க் ஊற்றிப்பேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வால்நட்டு, 2 டேட்ஸு, 1/2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை, நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டுப்பேன். ஸோ வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் இப்படி தான் இதான் அளவு, இப்படி தான் ஊற வச்சுப்பேன். நைட்டு ஃபுல்லாக வின்டராக இருந்துச்சுன்னா வெளில வச்சுக்கலாம். இப்போ சம்மர்ன்றதுனால ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலைல இருந்துட்டு எடுத்து ஒரு 1/2 hour வெளில வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டுப்பேன். கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையில் நறுக்கி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளோட என்னென்ன வேலைகளை நம்மளால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். கீப் வாட்ச் அவர் சேனலுங்க. தேங்க்யூ.